ஹாய் ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ வெல்கம் பேக் டு ஏஜிஎஸ் பேர்ட் ஃபார்ம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஃபிஷ் டூர், அப்புறம் நம்ம என்னென்ன பெட்ஸ் வச்சுருக்கோம் வீட்டில், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ எப்போயோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த வாட்டி இன்ட்ரோ போடாமல் தான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம இப்போ வீட்டுக்கு போகிற வழியில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடலாமேன்ட்டு தான் ஸோ வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். போகிற வழியிலே அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு. ஸோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், ஆட்டுக்குட்டியெல்லாம் பிரிஞ்சிட்ருக்கு. சரி வாங்க, நான் வீட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. நம்ம வீட்டுக்கு இப்போ வந்தாச்சு. ஸோ வெளியே பார்த்திங்கன்னா அழகான மணி பிளான்ட்டு. இங்கே ஒருத்தன் நிற்கிறான். இவன் பேர் தான் ப்ரௌனி. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் 1 பார்த்தவங்களுக்கு தெரியும் இவன் ப்ரௌனின்ட்டு. ஸோ செகண்ட் பார்ட் பார்க்க போகிறீங்கன்னா இவன் பேர் ப்ரௌனி. ஃபிஷ் டேங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸ் இருக்குது. என்ன ஃபிஷ்னால் ஷார்க்கு, 2 கோல்டு மாதிரி இருக்கிற ஒரு சிலைப்பி மாதிரி இருக்குது. அது என்ன ஃபிஷ்ஷுன்னு தெரில. ஒரே ஒரு சிக்லெட் வெரைட்டி ப்ளூ கலர் வெரைட்டியில் இருக்குது. இது வெளியில் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உள்ளே என்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். வாங்க உள்ளே போகலாம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்குபேட்டர் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளச்சு வந்து எடுத்துட்டோம். அந்த ஃபஸ்ட்டு கிளச் எடுத்துகிட்டு இப்போ செகண்ட் கிளச் வச்சுருக்கோம். செகண்ட் கிளச்சில் வந்து எத்தனை முட்டை வச்சுருக்கோன்னு வந்து பார்த்திங்கன்னா 10 முட்டை வச்சுருக்கோம். இந்த 10 முட்டையும் பொரிக்குமா? கண்டிப்பாக பொரிக்கும். நான் அந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக. ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுது. இப்போ வந்து நான் மூடுறேன், ஆன் ஆகும் பாருங்கள். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் ஆன் ஆகிடுச்சா? ஸோ இந்த மாதிரி ரொட்டீன் ஆன் ஆகிட்டே இருக்கும். இப்போ வாங்க நம்ம வெளில போகலாம். கரெக்டாக ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளில போயிட்டு நம்ம இந்த காலனி ப்ரீடு, ஸோ 3மே வந்து காலனி ப்ரீடு. எந்த வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சும்மா மௌலி கப்பீஸ் வச்சுருக்கேன், சும்மா சின்ன கப்பி. அப்புறம் இதில் ஃப்ரைஸு மட்டும்தான் வச்சுருக்கேன். இதில் வந்து மௌலி மட்டும்தான் வச்சுருக்கேன். இதில் ஒருத்தன் ஒர்க்கான் பாருங்கள். இவன் பாருங்கள், இவன் என்ன பண்ணுறான் பாருங்கள். குட்டி ஓனா நம்ம ஃபிஷ்ட்டு இதில் வந்து டப்பில் வந்து விழுந்துருச்சு. இவனை எடுக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கே. அப்பாடி. சரி, ஃபுட்டு போட்டால் உங்களுக்கு கிளியராக தெரியுமேன்ட்டு தான் நான் வந்து ஃபுட்டு போட்டு காமிக்கிறேன். ஃபுட்டு இதில் வந்து பார்த்திங்கனாவே தெரியும். இதில் மௌலி இருக்குது, ஃபுல்லாக மௌலி தான். அதே மாதிரி இதுலேயும் ஃபுட்டு போட்டு காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சா தான் உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்கள், ஃப்ரைஸு மௌலி, ஒரே ஒரு மௌலி மட்டும் இருக்குது. பாக்கி எல்லாமே கப்பி மிக்சடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா இது டம்போ ஏர் கிடக்கு. இதை வச்சு தான் அவனை எடுக்க போகிறோம். வலை எங்கே இருக்குதுன்னு தெரினா காணும். சரி, அம்மா வடை குத்துற கம்பியை வந்து எடுத்து வச்சா இதை வளர்க்கலாமான்னு சொல்லி பார்த்தா அவன் ஓடியே போயிட்டான். என்ன பண்ணுறதுன்னே தெரில. அங்கேயும் ஓடுறான், பிடிக்கவே நான் பட்ட பாடம் இருக்குது. பிடிக்கவே இல்லைங்க. அங்கேயும் ஓட ஆரம்பிச்சிட்டான். சரின்னு அப்படியே விட்டுட்டேன். சரி நீ போடா. இதுதான் சகான்னு இந்த பிராண்டு தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுட்டு நல்ல ரிசல்ட் கிடைக்கிது. 1 மந்த்லேயே வந்து ப்ரைஸ் வந்து நல்லா அப்டேட் இருக்குது. மேக்ஸிமம் நான் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். மாடியில் வச்சுருந்தேன் பெரிய இது. பார்ட் 1 வேணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கார்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன் பார்ட் 1. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் காக்டெயில் மட்டும்தான். ஏன் ப்ரோ மற்ற பேர்ட்ஸ் எல்லாம் என்ன ப்ரோ ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்கறது தான் நம்மளோட ஒர்க்கு. ஓகேங்களா? எந்த போர்டு என்கிட்ட வந்தாலுமே நான் மற்றவங்களுக்கு சேல் பண்ணி விட்ருவேன். அதுக்காக தான் நான் வந்து காக்டெயில் மட்டும் வச்சுருக்கேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லா பேர்டும் வந்து வளர்க்கலான்ட்டுனா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து வாங்கி எல்லா பேர்டுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து போடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்குபேட்டரோட சிக்ஸ் அப்டேட்டு பாருங்கள், எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது தெரியுமா? நான் இந்த அளவுக்கு கூட நினச்சி பார்க்கல இவ்வளோ ஆக்டிவாக இருக்கணும். இன்குபேட்டரில் வச்சு பொரிச்சது செம்ம ஆக்டிவுங்க, சரியான ஆக்டிவு. இதுக்கு வந்து நான் என்ன கொடுக்குறேன்னு வந்து பார்த்திங்கன்னா அரிசியை வந்து நல்லா மிக்சியில் அடித்து கொடுக்குறேன். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இது கொடுக்குறேன், தீவனம், கோழி தீவனம்னு சொல்லிட்டு கடையில் கேட்டால் அவங்க கொடுப்பாங்க மஞ்சள் கலரில். ஸோ அந்த கோழி தீவனத்தை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த கோழிக்கு. என் மாடிக்கு ஏறினா இவன் விடவே இல்லைங்க ப்ரௌனி. அப்புறம் ஒரு வழியாக போராட்டத்துக்கப்புறம் ஏறி மேலே என்ன இருக்குன்னு வந்து பாருங்கள். அப்பா, ஒரு வழியாக மேலே ஏறாச்சிங்க. ஸோ இங்கே தான் நம்ம வந்து வச்சுருந்தோம் எல்லா செட்டப்புமே ஃபிஷ்ஷஸ்ஸு. ஸோ எதனால் கீழே மாற்றணுன்னு வந்து பார்த்திங்கன்னா, மழை டைமிங்கில் வந்து நம்மளால் மேலே வந்து விடிய காலையில் மழை பெய்யுதுன்னா நம்மளால் ஏஞ்சி வந்து போத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதிலே பாதி ஃபுல்லாக எடுத்து டப்பெல்லாம். ஸோ அதனால நான் கீழே வச்சுருக்கேன். இந்த ஃப்ரிட்ஜு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஏதோ போட்டு வச்சுருக்கேன்.
பிளான்ட்ஸ் எல்லாம் வளர்த்தணும். நம்ம மாடி ஃபுல்லாகவுமே வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ் இருக்குது. நிறையா பிளான்ட்ஸ் வச்சுருக்கேன். பாருங்க, இதில் வந்து மல்லி மட்டும் வச்சுருக்கேன். வாரத்துக்கு ஒரு வாட்டி எனக்கு வந்து ஈடு கிடைக்கிது நிறையா. இது வந்து கோழி கொண்ட பூன்னு சொல்லுவாங்க. 90s கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பூன்னு சொல்லுவாங்க. இது வந்து கோழி மாதிரி கொண்டை இருக்கும். அதனால் இது ரோட்டில் இருந்தது. இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அம்மா தான் சொன்னாங்க இந்த மாதிரி இருக்குன்றான்ட்டு. சரி பிடுங்கிட்டு வந்து வைப்போன்னு வச்சேன். முளையுது சூப்பராகவே. அது நான் எப்படி பூ பூக்குதுன்னு தெரியாமல் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொத்தமல்லி. எதுக்காக கொத்தமல்லி போட்டிருக்கேன்னா வந்து பார்த்திங்கன்னா, இது மட்டும் ஆப்பிள் எப்படி வந்ததுன்னு தெரில. ஸோ கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா பேர்டுக்கு வந்து நல்லா யூஸ் ஆகிறதுக்காக நான் வந்து போட்டிருக்கேன். அதனால் ஹீல்டு வந்து நிறையாவே இருக்குது. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஒரே நிமிஷம் ஒன்றே ஒன்று காமிக்க மறந்துட்டேன். நம்ம பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு ஷெட்டு போட்டு இறக்கி வச்சுருக்கோம். ஸோ வீட்டுக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் பெட்ஸ் எல்லாமே இருக்குது. என்ன பெட்ஸுன்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவுக்கு வேணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். இன்னும் கொஞ்சம் வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து உங்களுக்கு காமிக்காமல் மறந்துட்டேன். ஸோ அதுதான் காமிக்க போகிறேன் இப்போது. பாருங்கள், இது வந்து நைட்டில் இப்போ வந்து எடுத்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மௌலி குட்டி தான், உங்களுக்கு கிளியராக தெரியும். பார்த்திங்கனாவே தெரியும். ஒரே ஒரு பிளாக்கு, பாக்கி எல்லாமே ஒயிட் கலரில் இருக்கும். அப்புறம் ஒரே ஒரு ஆரஞ்சு கலரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல், அதாவது 1 மந்த் வந்து குட்டி. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20 குட்டி போட்டுது. நான் வந்து இப்போதைக்கு தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, இப்போ 15 இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இப்போ ரீசெண்டாக போட்டால் 40 குட்டீஸ் இருக்குது. 40 ஃப்ரைஸ் இருக்குது. இதுவுமே வந்து ஆரஞ்சு கலர் கப்பி தான் மௌலி தான் போட்டுச்சு. இது ஃபுல்லாகவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய கப்பீஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா மௌலி மட்டுமே இதில் இருக்குது. ஆரஞ்சு கலர் மௌலி மட்டும் ஃப்ரைஸு தான். இதில் வந்து ஒரே ஒரு டம்போ ஏர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு, எனக்கு சரியாகவே தெரியலையே. டம்போ ஏர் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து இதுலேயும் வந்து இது மௌலி கிடக்கு. இதில் ஒரே ஒரு மௌலி இருக்குது. அங்கேயும் ஃப்ரைஸ் ஓடுறது எனக்கு கண்ணுக்கு தெரியுது. அப்புறமேட்டு தான் ஃப்ரீயாக இருக்கிறப்ப தான் எடுக்கணும். ஓகேவா, இதில் ஒரு பேர் வந்து வயிற்றில் குட்டி இருக்குது. ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டம்போ இயர் கப்பி. எப்படி நல்லா இருக்கா? அடல்ட்டு மட்டுமே நான் உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். சூப்பராக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது, எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டு தான், அடல்ட்டு மட்டுமே. ஸோ இது பேக்கிங் பண்ணி பெட் ஷாப்புக்கு கொடுக்கணும். அதே சமயம் இதுலேயும் ஃப்ரைஸ் தான் இருக்குது. இந்த டப்பில் மொத்தம் இதே மாதிரி 2 டப்பு இருக்குது. 40 தனித்தனியாக பிரிச்சுருக்கேன். இங்கே ஒன்று, அதுக்கு எய்த்த மாதிரியே ஒன்று இருக்குது பாருங்கள். தனித்தனியாக பிரிச்சுருக்கேன். அதனால் 40 20 பிரித்து வச்சுருக்கேன். ப்ளூ மெடிசன் பக்கத்தில் மிஸ்டர் ப்ளூன்னு சொல்லிட்டு ஒரு மெடிசன் இருக்கும். அந்த மெடிசன் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு தெரிலனா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு வீடியோ போடுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் ஏஜேஎஸ். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என்ன வீடியோ வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணி போடுறேன். பை கைஸ், சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.